நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாமா? கேஎஃப்சி சிக்கன் தான் வீட்டில் ட்ரை பண்ண போகிறோங்க. என் தம்பிங்கெல்லாம் இன்றைக்கி செஞ்சு கொடுத்துன்னு தொல்லை கொடுத்தானுங்க. சரி செய்யலாமே. சிக்கனை நான் நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தயிர் ஊற்றி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மோர் மாதிரி அடித்து வச்சுக்கணும். அது கூடவே ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றி அதையும் நல்லா அடின்னு அடித்து வச்சுக்கணுங்க. அது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு, பெப்பர் பவுடர், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள் இதெல்லாத்தையும் நல்லா போட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி நல்லா அடித்து வச்சிடணும். இந்த சிக்கன் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக குழம்புக்கு எடுப்போம்ல அந்த மாதிரி சிக்கன் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா போன் பீஸாக, லெக் பீஸ், அந்த ஃபெதர் பீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பீஸ்லாம் எடுத்து வந்து செய்யும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி செத்த கோழியை நம்ம ஒரு 10 தடவை குத்துன்னு குத்தி அதை சாகடித்து நல்லா சின்னதாக கீறி விட்டு அது வந்து அந்த மசாலாவில் போட்டு எல்லாத்தையுமே அது உள்ளே வந்து அந்த மசாலாலாம் இறங்குற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு எடுத்துன்னு போயிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்துடணும். லெமனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேன். அதான் இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம். இது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறுச்சுன்னா அது உள்ளே இருக்கிற மசாலாலாம் வந்து சிக்கனில் இறங்கி சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான மேல் கோட்டிங் போடுறதுக்காக ஒரு மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம். அது என்ன மாவுன்னா ஒன்றும் இல்லைங்க, வெறும் மைதா மாவு வேணும்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கூட போட்டு அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து ஜலிக்கும் போது கொஞ்சம் மாவு இன்னும் நல்லா சாஃப்டாகும் இல்லையா, அந்த மாதிரி ஜலிச்சு சாஃப்டாக ஆக்கி வச்சுட்டு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் நல்லா எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த ஊறின சிக்கனை அந்த மாவில் போட்டு நல்லா முன்ன பின்ன உள்ள வெளியே எல்லாம் டிப் பண்ணி மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சு மறுபடியும் அதை வந்து நல்லா ஒரு ஐஸ் வாட்டரில் முக்கி எடுக்கணும். ஏன் ஐஸ் வாட்டர்னால் நார்மல் வாட்டரில் வைக்கும்போது அது மேலே இருக்க மாவு வந்து கரைஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஐஸ் வாட்டரில் வைக்கும்போது கரையாமல் அப்படி இருக்குன்னாங்க. அதனால் நம்ம மேலே கீழே எல்லாத்தையும் மாவு போட்டு ஒரு டைம் ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணி மறுபடியும் அந்த மாவில் வந்து மேலே கீழே எல்லா இடத்துலையுமே மாவு படுற மாதிரி நல்லா உதிரி விடணுங்க. ஆக்சுவலாக நான் நிறைய உதிரல, நீங்கள் வந்து நல்லா அது மேலே இருக்க மாவில் தட்டி உதிரி விடணும். அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா சிக்கனையும் அதேமாதிரி நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை ஒன்று ஒன்றா போடணும் இல்லையா, அதனால் இப்போ எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸுங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ஓவர் டைம் குக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் இல்லையா, அதை கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன். அது உள்ளே வந்து வெந்திருக்காதோ அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ஓவர் டைம் குக் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் டைம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்துட்டேன். இந்த மாதிரி கலர் வந்தோடனே எடுத்துடுங்க. நான் வந்து இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணவே இல்லைங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ணால் இன்னும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணல. ஒன்று என்கிட்ட இல்லை, இன்னொன்று வந்து அதை ஃபுட் கலர் நம்ம குழந்தைக்கும் கொடுப்போம், நம்மளும் சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ ஃபுட் கலர்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வைஸ் வெரி குட்டுங்க. பட் லுக்கிங் வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, ஓகேவாக தான் இருந்தது. அது கூட வந்து சாஸ் வச்சு சாப்பிடும்போது நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட் சூப்பராக தான் இருந்துச்சு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்லா வரும்னு. என் தம்பிங்களும் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா தான் இருக்குது. இதே வந்து கேஎஃப்சிலலாம் வாங்கி சாப்பிட முடியாது, போய் அப்படியே வாங்கினாலும் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.